ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. அதுவும் ராகி மாவும் சிறுபசலைக்கீரையும் வச்சு நம்ம செய்ய போகிறோம். சிறுபசலைக்கீரை அளவுலாம் எதுவும் கிடையாதுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ராகி மாவு எடுத்துருக்கோங்க, கேழ்வரகு மாவு. இது அளவுலாம் ஒன்றுமே கிடையாதுங்க, எவ்வளோ மாவுனாலும் எடுத்துருக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கிற கேவுரு மாவு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி தெளித்து லைட்டாக நம்ம புட்டு மாவுக்கு பிசைவோம் இல்லைங்களா, அதை மாதிரி நம்ம தண்ணி தெளித்து ஒரு உதிரியாக பிசையணுங்க மாவு. ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் கட்டி கட்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, ஒரு குழகுழப்பு தன்மை தருங்க. அதனால் தெளிச்சிட்டு பிசைங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க. மாவு வந்து ஈரப்பதமாக ஆக்கணும், அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம மாவு எடுத்து ஒரு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி பார்த்திங்கன்னா பிடிப்பாக இருக்கணுங்க. அதுதான் மாவுடைய தண்ணி அளவு. மாவு பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்த மாதிரியே இல்லைங்க, அதே மாதிரி தான் நம்ம பிசையணும். நம்ம கையால் பிடிக்கும் போது பாருங்கள், பிடிப்புக்கு அழகாக வரணும். இதுதான் உங்களுக்கு தண்ணி சேர்க்குற பதம். ரொம்பவும் தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ நான் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுறேங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ருசியாக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, அது கூடவே கடலப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. நல்லெண்ணெய் இது எள்ளு வாங்கி வீட்டிலேயே ஆடின எண்ணெய்ங்க, அதனால் உங்களுக்கு பொங்குது. கடையில் வாங்கியிருந்தீங்களா அந்த நல்லெண்ணெய் உங்களுக்கு பொங்காதுங்க. நம்ம சேர்த்த உளுத்தம்பருப்புலாம் நல்லா செவந்துருதுங்க. கூடவே ஒரு 4 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்குங்க. இப்போ 4 காஞ்ச மிளகா நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா கூடுதலாக கூட இன்னும் 2 மிளகா சேர்த்துக்குங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. மீடியம் சைஸ் வெங்காயத்தை அதுவுமே நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. லைட்டாக வதங்கினா போதுங்க, ரொம்ப வதங்க தேவையில்ல. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. ஏன்னா முன்னாடியே நம்ம மாவில் உப்பு சேர்த்ததுனால அதிகமாக உப்பு சேர்க்காதீங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற கீரையை சேர்த்துக்கலாங்க. பசலைக்கீரை பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இது பார்த்திங்கன்னா கிராமத்துலாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். சிட்டியில் கூட உங்களுக்கு விற்கிறவங்க நிறைய பேர் விற்கிறாங்க. கிராமத்துலேருந்து பறித்து எடுத்துகிட்டு வந்து விற்கிறாங்க. கண்டிப்பாக கிடச்சிதுன்னா இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம மாவை சேர்த்துட்டு கிளறக்கூடாது, லைட்டாக அழுத்தி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூட வேண்டியதாங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க உங்களுக்கு. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், சூப்பராக வெந்திருக்குது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். இந்த கீரையை கிளறி விட்டிங்கன்னா மாவு வெந்தது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். மூடி எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் கிளறி விடுங்க. அழகாக வெந்துடுங்க. கலர் மாறி எடுத்து பாருங்கள். இதுதான் உங்களுக்கு வெந்தது கரெக்டான அளவு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சிறுதானிய கேழ்வரகு சிறுபசலைக்கீரை புட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.